ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். திருடன் வந்து கூட்டத்தில் போகும்போது தான் திருடன் என்று காட்டிக்காம திருடன் ஓடான்னு சொல்லிட்டு ஓடும். அது மாதிரி பிஜேபி கோவை மக்களுக்கு இழைத்திருக்கின்ற துரோகம் மிகப்பெரிய துரோகம். அங்கு வழங்க வேண்டிய மெட்ரோ ரயிலை வழங்கவில்லை. ஆனால் மோடி அழைத்து வந்து அங்கு ஒரு ஏமாற்று நாடகத்தை விவசாயிகளுக்கான கூட்டம் என்று போட்டார்கள். ஒரிஜினலாக கோவை மக்கள் மோடிக்கு காட்டியிருக்க வேண்டியது அதை மடைமாற்றுவதற்கு தேவையில்லாமல் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கின்ற பாஜக, மாநில உரிமைகளை பறிக்கின்ற பாஜக, எஸ்ஐஆர் என்று கொண்டு வந்து ஓட்டு உரிமையை பறிக்கின்ற பாஜக, மக்களை மடைமாற்றலாம், திசை மாற்றலாம் என்று நினைத்தால் ஏமாந்து போவார்கள். இதற்கான விளைவை அவர்கள் சந்திப்பார்கள். வெளிநாட்டு தொழிலாளர்களும் இப்போ எஸ்ஐஆர் படிவங்களை வந்து எங்களுக்கு வாக்குக்கு உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதா மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜக வந்து ஏற்கனவே அவர்கள் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே ரேஷன் கார்டு என்று பல விதத்தில் அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு துடிக்கிறார்கள். அதில் ஒரு அங்கம் தான் இது. இதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவக்கத்திலிருந்து இந்த எஸ்ஐஆரை கண்காணிப்பாக பார்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். நாங்கள் அது குறித்து மிகுந்த நுணுக்கமாக அந்த பணியை செய்து வருகிறோம். வெளிமாநில தொழிலாளர்களுக்கு இந்த வாக்குரிமையை தமிழ்நாட்டில் கொடுக்கலாமா? இல்லை, நீண்ட நாளாக இருப்பவர்களுக்கு, இங்கேயே தங்கியிருப்பவர்களுக்கு மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இதற்காக கொண்டு வந்து தங்களுடைய தேர்தல் வெற்றியை இதன் மூலம் நிலைநாட்டலாம் என்று அவர்கள் நினைத்தால் நிச்சயமாக அதற்கு இடம்